எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். By him therefore let us offer and sacrifice of praise that God continue, that is the fruit of our lips, giving thanks to his name. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை நீங்க பேசுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை இருதயங்களில் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். Whoso offer praise glorifieth me, and to him that order his conversation aright will I say the salvation of God. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆராதனை பகுதியில் கூட ஒரு சில சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாருங்க. எத்தனை பேர் இந்த காலையில் ஸ்தோத்திர பலி இட்டோம். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் நாம் எழுந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணுங்க. பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகும். ஆகவே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றோம்? நம்ம சாப்பிடும் போது கூட ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம்னா என்னது? நன்றின்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஸ்தோத்திர பலியிட வேண்டும். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றவங்களுக்கு கேலியாத்த இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம் என்பது நன்றி. தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணீங்க? காலையில எழுந்து கைகளை உயர்த்துவோம். பாருங்க, ஒரு கூட்டம் ஜனம் கைகளை உயர்த்துது. புத்தியில ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க? கைகளை உயர்த்துறாங்க. ஆகவே ஸ்தோத்திரம் பண்றவங்க புத்தியில ஸ்திரீகள், தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஆகவே நீங்க புத்தியுள்ள ஸ்திரீகளாய் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் அதிகாலை எழுந்து எந்த நேரத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எந்நேரமும் ஸ்தோத்திரம். பாருங்க, கணம் பண்ணுங்கிறத ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம்னா அவங்களுக்கு போடல, யாருக்கு போடுறீங்க? எனக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்க, எனக்கு அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க கனம் பண்றீங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்றீங்க. அதுதான். ஆகவே நம்ம யாரை பார்த்தாலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சிஸ்டர். பாருங்க, ஸ்தோத்திரம் எல்லாம் துதி கனம் மகிமையும் அவருக்கு, எல்லா மகிமையும் அவருக்கு நாம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும் என்று இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை. 1000 ஸ்தோத்திர பலி, 100 ஸ்தோத்திர பலி. நீங்க பாருங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 100 ஸ்தோத்திரம் உண்மையோடு. இந்த ஆராதனை பகுதியில் பாருங்க, என்னை உண்மையோடு தேடு என்று ஆவியானவர் பேசினார். வேறு 100 ஸ்தோத்திர பலி நீங்க உண்மையோடு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுடைய கடன்கள் அப்படியே இல்லாம போயிடும். அதுதான் உண்மை. எதுக்கு உங்களுக்கு புக்கு போட்டு 1000 ஸ்தோத்திர பலி, 100 ஸ்தோத்திர பலி? ருசி கண்டிருக்காங்க, விடுதலை பெற்றிருக்காங்க. இந்த ஸ்தோத்திரம்
செலுத்தி பாருங்க வந்துட்டு வசனமே சொல்லு, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்ம ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும், தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற எல்லாம் பாருங்க, எல்லா நெருக்கத்தில் இருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறார். நம்ம எந்த நேரத்திலும் சொல்ல வேண்டும், ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். I will bless the Lord at all times, his praise shall continue be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே சரி உட்கார் தினேஷ். இப்ப போட்டோ எடுக்கிறவங்க எடுக்கணும். ஆராதனை மற்ற அந்த பாடல் பகுதி ஜெப பகுதியில் கூட நீங்க கடைசியில நின்று எடுக்கலாம். ஏன்னா தேவ சமூகம் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே கவனம் அங்கங்க திரும்பிடக்கூடாது. ஆகவே இருக்கிற இடங்கள் அமைதியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த சங்கீத புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்க கேட்ட வசனத்துல தாவீது ராஜா இப்படியாக சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுது இருக்குமா? எத்தனை பேருடைய நாவுல கர்த்தருடைய துதி இருக்கு? எப்பொழுதும் நாம் கர்த்தரை என்ன செய்றேன்? நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் துதி எப்பொழுது இருக்கும் அப்பா சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எப்பொழுதும் என் நாவுல சண்டை தான் இருக்கும் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இல்ல சுதாரிப்பா இருக்கீங்க அது. ஆகவே நம்ம நாவுல என்னதான் இருக்கணுமா? துதி. நம்முடைய நாவுல துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம் பாருங்க, அதுதான் கேட்க வேண்டும். ஆகவே சண்டையின் சத்தம் ஒருபோதும் நம்ம நாவுல புறப்படக்கூடாது. இந்த தாவீது ராஜா சொல்றார், ராஜாங்க அவருக்கு எத்தனோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த நாடுகள்ல பாருங்க அநேகர் ஒவ்வொருவரும் வருவாங்க, பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்பொழுதும் தேவனை துதிக்கும் போது ஞானம் எங்க இருந்து வருமா? ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா சம்பூர்ணமாக கொடுக்கிற இடத்தில் அவர்கிட்ட கேட்கணுமா, அப்பொழுது கிடைக்கும். ஆகவே நம்ம எப்பொழுதும் நம்முடைய நாவுகள், எத்தனைவுடைய நாவுகள்ல துதி இருக்கு, எத்தனைவுடைய நாவுல சண்டை, எந்நேரம் சண்டை பாருங்க. பெரிய அந்த சண்டைக்காரி வீட்டுல இருப்பதை பார்க்கல ஒரு மூலையில இருப்பதே நலன் இருக்கு. பெரிய பங்களாவா குடி இருக்கலாம், ஆனா சண்டை பாருங்க, சண்டைக்காரி வீட்டுல இருப்பதை விட ஒரு மூலையில இருந்தா போதும் பாருங்க. அப்படி நான் வேதத்துல பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நாவுல எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்க வேண்டும். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் எந்நேரமும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் தீர்மானம் பண்ணுகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றால் என்ன? துதி என்றால் என்ன? ஹல்லேலூயா என்றால் என்ன? ஆமேன் என்றால் என்ன? நம்ம முக்கியமா வேதத்தில் அநேகம் இருக்கு. இது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அது யாராகிலும் கேட்டா சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். துதி என்றால் என்ன என்று நாம் பார்க்கிறோம். துதி என்பது என்ன சொல்லுங்க பாபா? துதி என்பது என்ன? பாடல் கூட படிக்கிறமே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. இப்ப நம்ம தேவன் எந்த மத்தியில வாசம் செய்யறாரா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். துதி என்பது என்ன? வெட்கப்படாம நீங்க சொல்லலாம். என்னது? இந்த தேவனை ஆராதிக்கிறது தான் துதி என்பது ஒரு முழுமையான விளக்கம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு போவது, தேவனை நாம் புகழ்வது. அதான் சொல்ற, ஆண்டவரே நீ பெரியவர்,
நீ அதிசயம் காண்கிற, அதிசயத்தை காண செய்யும் தேவன், நீ சமாதானத்தின் தேவன், உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய நாமம் என்பது கர்த்தர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி பாருங்க, புகழணும். பாடல் மூலமாக நாம் அவரை நாம் துதிகளை செலுத்துகிறோம். அப்ப அவருடைய நாமத்தை சொல்லி புகழ்வது. ஒரு மனிதனை புகழ்ந்து பாருங்க. ஒரு ராஜா இருக்காருன்னா அவரை புகழ்ந்து பார்க்கும்போது அவர் என்ன செய்வார்? 10 பொற்காசுகள் 50 பொற்காசுகள் சொல்லிட்டு, ஆனா புகழ்றமே, புகழ்ந்தா நமக்கு என்னதான் வரும்? நன்மை உண்டாகும். அதான் நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். நீ ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது என்னதான் உண்டாகும்? மகிமை இறங்கும், நன்மை உண்டாகும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, அதுதான் தேவனை புகழ புகழ, தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதுதான் ரகசியம். ஆகவே நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்க சொல்லுவதற்கு வெட்கமே படக்கூடாது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது போகும்போது நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்க பார்த்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த பயலுக்கு சொல்லுவாங்க மோத்திரம் மோத்திரம். என்னடா அவன் சொல்லிட்டு கேலி பண்ணுவாங்க. சொல்லிட்டு நான் விட மாட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே உன்னை ரட்சிங்கப்பா, ஏதோ அறியாம பேசுது, ஏன்னா ஆண்டவருக்குள்ள வரலையே. சொல்லும் போது எப்படா நீ சொல்லுவேன், சண்டைக்கு போக கூடாது. நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா நன்றி சொல்லி தர வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், துதி என்பது தேவனை புகழ்வது, புகழ்ச்சியை தேவனுக்கு கொண்டு போவது. சொல்லுங்க, என்னது துதினா? என்னது? புகழ்ச்சியை தேவனுக்கு கொண்டு போவது. சொல்லுங்க, துதி என்பது என்ன? கொண்டு போவது. ஸ்தோத்திரம் என்பது என்ன? நன்றி. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனத்துல நாம் பார்க்கிறோம் நன்றி, நன்றி என்று பொருள். அதே மாதிரி 3வது நாம் பார்க்கிறோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்பது வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம், எல்லா மகிமையும் தேவனுக்கே. ஹல்லேலூயா என்பது அதுதான், எல்லா மகிமையும் உமக்கே. அதான் கடைசியில் நம்ம சொல்றோம், எல்லா துதிகான மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே, எல்லா துதிகான மகிமையும் உமக்கே. அப்ப எப்பொழுதும் ஹல்லேலூயா நம்ம சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஒரு அதிசயம் நடக்கும் போது ஹல்லேலூயா என்று நாம் சொல்றோம். பாருங்க, நம்ம சங்கீத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தல் விசேஷத்துல தான் இந்த ஹல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹல்லேலூயா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. நீ சோர்வா இருக்கிறாய், ஹல்லேலூயா அதுக்கலாமாவா? ஹல்லேலூயான்னு சொல்றது ஒரு அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா சந்தோஷம். பாருங்க, இந்த மகிமையை ஆண்டவர் செலுத்துறோம். அதுதான் ஹல்லேலூயா என்பது தேவனுக்கு மகிமையை செலுத்துவது. இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் போது, ஒரு அதிசயம் நடக்கும் போது, பாருங்க நமக்கு நன்மை உண்டாகும் போது இந்த ஹல்லேலூயான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும் என் ஜனமே. 4வது பார்க்கிறோம், ஆமேன் என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஆக கடவுது. வாசிப்போம். எரேமியா 28வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. அப்படியே ஆக கடவுது. எடுத்துட்டீங்களா? இந்த இடத்துல பார்க்கும், எரேமியா 28வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். எல்லாரும் ஆமே ஆமே. ஆமேன்னா என்ன? அப்படி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த விடுதலை முகாமில் எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்பாருன்னு சொல்ல முடியாது. இப்ப வர்றவர் யாரு? ஜோசுவா, இந்த பாஸ்டர் வர்றாரு. அப்ப நமக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, வேதத்தை எந்த அளவுக்கு அவங்க கரைச்சி குடிச்சிருக்காங்க, இந்த வார்த்தை தேவ வார்த்தை இருதயத்தில் இருக்கான்னு என்னதான் செய்வாங்க? ஆண்டவர் ஊழியர் மூலம் புடம் விடுவார். ஆகவே கேள்வி பதிலாம் கேட்கப்படும். அன்னைக்கு நான் ஆண்டவர் ஏவணும் அப்படின்னா சொல்றேன். முன்ன கூட அவர் சொல்லல, அவர் செய்தியே அதுதான். ஏன்னா நம்மளை பேச வைக்கணும். நமக்குள்ள எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள வளர்ந்து இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம் இருதயத்தில் இருக்கு என்று ஆண்டவர் ஊழியர் மூலமா புடம் விடுவார் நம்மளை. ஆகவே இப்ப பாருங்க, டக்குன்னு 2 3 பேர் தைரியமா சொன்னீங்க. ஆமேன் என்பது அப்படியே ஆக கடவுது. எடுத்து வாசிங்க. ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. அதுதான்
ஆமென்னா அப்படியே செஞ்சிட்டார். அதுதாங்க விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யணும்? அறிய வேண்டும். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனத்துல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வசனம் கூட ஒரு தம்பி சொன்னான்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வசனம் தான். வரும் கர்த்தர் எவ்வளவு கர்த்தரை துதியுங்கள். இந்த இடத்துல தான் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எவர் நல்லவர்? நம்முடைய கர்த்தர் நல்லவர். இந்த பூமியில யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல பாவத்தில் இருக்கிறோம். நம்மளை சரி பண்ணி கொண்டே இருக்கிறார் இந்த பூமியில. நல்லவர் யார் தான்? இந்த வானத்தையும் பூமியை நம்மளை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பேசுகிற தேவன். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே அவராலே என்று ரட்சிப்பு இந்த பூமியிலே இல்லை. அவரே ரட்சிப்பாய் இருக்கிறார். நம்மளை மீட்டு எடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனம். இந்த இடத்துல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவது. நாம் சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சாப்பிட்ட பின்பு நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்றீங்க? சாப்பிட்ட பிறகு ஸ்தோத்திரம் பண்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம்? சாப்பிட்ட முடிச்ச பிறகு வாயில டபக்கு டபக்குன்னு போட்டு என்ன தந்துடக்கூடாது, வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாம விட்டுறக்கூடாது. முடிவுல ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம். இந்த ஒழுங்கெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஒரு வாய்க்குள்ள வச்சு ஐயோ ஸ்தோத்திரம் பண்ண மறந்துட்டோமே சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றது அல்ல, கவனமா அதுக்கு முன்பாக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க? சொல்லுங்க, கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். அநேக சின்ன பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். கையை தூக்குவோமா வேண்டாமான்னு அங்க அவ அம்மாவை பார்க்குங்க பிள்ளை. அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து உண்மையானவர். அவர் கேட்டா தருவார். அந்த விசுவாசம் இருந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதான் உங்க பேர் என்னது? விசுவாசிகள். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டா அப்படியே செய்வார். அப்படியே செஞ்சிட்டார், அவ்வளவுதான். சொல்லிட்டா அதுதான் பாருங்க நிறைவேறும். அப்ப விசுவாசிக்க வேண்டும், அதுதான் விசுவாசம். ஆகவே நீங்க சாப்பிடுறதுக்கு முன்பாக ஆரம்பிக்கும் போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். சாப்பிட்ட பின்பு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? ஆரம்பம் சாப்பிட போறீங்க, அதுக்கு முன்பா எப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் சொல்லுங்க. சின்ன ஒரு ஜெபம் தான். சொல்லுங்க பாக்கிய செல்வி, சொல்லுங்க. நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தாவே இன்று பாருங்க, இந்த பரமண்டல ஜெபம் நீங்க பாருங்க. அவரு இன்று பாருங்க, இன்று நாளைக்கு அல்ல, இப்பொழுது நீங்க ஆகாரத்தை தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகும். நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அன்னைக்கெல்லாம் ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க, ஆத்துமாக்கள். என்ன மகனே நீ ஆத்துமாக்கள் நிறைய வேணும்னு சொல்ற வந்துட்டாங்க சொல்லிட்டு, நான் தான் நீயா நடத்த போற, இந்த ஊழியத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு, நீ ஒன்றும் பெரிய ஆளு ஒன்றும் இல்லை, நான் உனக்குள்ள இருந்து நடத்துறேன் சொல்லிட்டு. இப்போ இந்த வசனம் வந்துட்டு, நீ ஸ்தோத்திரம் பண்ண எல்லாத்துக்கும். ஆண்டவரே ஆத்துமாக்களை தந்தீங்களே, இந்த வலையில நிறைய மீன்கள் வருது, பெரிய அதிசயம் இல்லையா? ஒரு ஆத்மாவுக்காக வருஷ கணக்கா ஜெபிக்கிறாங்க, சபையில வரல. ஆனா நான் உனக்கு தாரேன், கேளுங்க அப்போ கொடுக்க போடுன்னு சொன்னையே. நான் பெரும்பாலும் ஆவிக்குரிய பகுதியில தான் இந்த வசனத்தை கொண்டு நான் கேட்பேன். அப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். என்ன ஆண்டவரை வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, கடைசி குழம்பு இல்லை சாப்பாடு இல்லைன்னு. ஆனா அந்த அப்படியே வெக்கப்பட்ட நான் இல்லை, உமக்கு தான் அந்த கேவலம் சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கன்னு விட்டுட்டேன். பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஸ்தோத்திரம் பண்ண மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணினேன். சாப்பாடு மீதியாக ஆண்டவர் வச்சார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்தோத்திரத்துல வல்லமை இருக்கு. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவதுல அதே மாதிரி சாப்பிட்ட பின்பு ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்த ஆகாரம் எத்தனையோ பேர் இல்லை, 3 வேளை ஆகாரத்தை தந்தீங்க. ஒருவேளை ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை சாப்பிடுவாங்க. சாப்பிடலாம், தப்பு இல்லை, சாப்பிடுங்க. பாருங்க, ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாம பூமியில இருக்காங்க. ஆண்டவர் இந்த ஆகாரத்தை தந்தீங்களே நன்றி சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆகாரத்தை பெருக செய்யுங்க.
ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாருங்க 5 அப்பமும் 2 மீன்களும் என்னதான் செஞ்சாரு? ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க வந்துட்டு அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். இப்ப ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகிச்சு. சீசர்கள்ட்ட கொடுக்குறார் ஸ்தோத்திரம் பண்ணி. கொடுக்க இங்க வந்துகிட்டே இருக்கு. அதாங்க உண்மை. மாவும் எண்ணெயும் நீங்க இந்த பழைய ஏற்பாடுல பார்த்துருக்கீங்களா? புதிய ஏற்பாடுலயும் அற்புதம், பழைய ஏற்பாடுலையும் பார்க்கிறோம். வந்து எலியா நிமித்தம் பெரிய அதிசயங்கள் நடக்குது. ஆகவே ஸ்தோத்திரம் பண்ண பெருகும். ஆசீர்வாதம் குறைவாருக. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். ஆகவே நீ ஸ்தோத்திரம் நாவுல காணப்பட வேண்டும் என்ற இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லா வேளையிலும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து என்ன செய்யணுமா? நீங்க ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 1-2 இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefit. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாருங்க, நம்ம ஆத்துமாவை நம்மளே வந்து நமக்குள்ள ஆத்துமா இருக்கு. என் ஆத்துமாவே நல்ல கவனி. என் ஆத்துமாவே நீ யாரை ஸ்தோத்திரி? கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே, நாவி ஆத்மா சரீரமும் முழு ஒருமனப்பற்றணும், ஒருநிலைப்பட்டு முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் மறவாதே. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனை, பரிசுத்த ஆராதனை முடிச்சு ஒரு சின்ன வீட்டு கூட்டம் முடிச்சாலுமே என்ன செய்யறோம்? இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆகவே அவர் செய்த சகல உபகாரம், நமக்கு செய்த எத்தனோ உபகாரம் நன்மைகள் இருக்கு. ஆனா அதுல முக்கியமான ஒரு முதல் உபகாரம் அது என்ன? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். முதல் உபகாரம் தேவன் நமக்கு செய்த எத்தனோ உபகாரம் இருக்கும், அது சொல்ல நேரம் இருக்காது. பலவித சுருக்கமாக இந்த வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. சகல உபகாரம், அதுல முதல் உபகாரம், முக்கியமான உபகாரம் நமக்கு தேவன் செய்தாரே. பாத்தீங்களா? நம்ம பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தாரே. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணாமா? அவங்க சொன்னவங்களுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகவே நம்ம சொல்ற வார்த்தை காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ஏற்கனவே இந்த வார்த்தை 2 முறை 3 முறை நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஆகவே இருதயத்துல வைத்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு முதல் உபகாரம் நன்மை என்னன்னா, நம் உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மளை அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு எடுத்தாரே. அதுதான் தேவன் நம் ஜீவிதத்தில் செய்த முதல் உபகாரம், நன்மை. ஆகவே அதுக்கு பிறகுதான் மற்ற நம்ம வியாதியிலிருந்து கர்த்தர் சர்வாங்க சுகத்தை தந்தார். சரீரத்திலும் ஆவிலும் ஆத்மாவிலும் மற்ற வந்து சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிறார், நன்மை செய்கிறார், நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதெல்லாம் அதுக்கு பிறகு வருகிற உபகாரம். முதல் உபகாரம் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தாரே, அதான் தேவன் செய்த உபகாரம். இது யாராலையும் செய்ய முடியாது. அவர் நம்மளை படைத்த ஆண்டவர் மட்டுமே செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கால வேளையில எத்தனை பேர் நமக்கு செய்த சகல உபகாரத்தை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துறோம். இது நாள் வரைக்கும் இதுவரைக்கும் செய்த, நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே இதுவரைக்கும் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம், இனிமே எனக்கு செய்ய போகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? இப்ப நம்ம சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஏதோ காற்றுக்குள்ள ஏதோ வந்து அலற சத்தம் கேட்குதாடா, ஸ்தோத்திர சத்தம் கேட்குதாடான்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணும். நாவு மட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த நன்மைக்காய் வந்து மனசுல நினைச்சு, இனிமே நமக்கு நன்மையை நிறைய வச்சிருக்காரு உங்களுக்கெல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாருங்க, அப்ப வந்து அந்த அதுக்காக இனிமே செய்ய போற நன்மைக்காய், இதுவரைக்கும் செய்த நன்மைக்காய் இனிமே செய்ய போறார். இந்த நன்மை பெரியதா இருக்கும்.
அதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். செய்த நன்மைக்காய், இனிமே செய்ய போகிற நமக்கு வைத்திருக்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்துங்க, சிறு பிள்ளைகள், பெரியவங்களாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை பெருகும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நீ என்ன சொன்னாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். நான் கம்முன்னு வாயை என்ன செஞ்சேன், அடைச்சி தான் வைப்பேன். சண்டை போடத்தான் வாயை திறப்பேன். நான் ஸ்தோத்திரமே பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாரோ அல்லேலூயா சொன்னாங்களான்ட்டு ஏதோ ஒரு ஆத்மா சரீரம் வந்து இங்க இருக்கு, ஆவி அளவாயும் போல அங்கிட்டு இங்கிட்டு போய். அப்ப ஒரே சித்தியோட இருக்கணும். எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும். ஏதோ ஒண்ணு பாருங்க, வழியில விதைக்கப்பட்ட நிலத்தை போல இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறேன், ஒரு நிலையாக இருக்க வேண்டும். ஆகவே வந்துட்டு நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் பாடல் கூட இருக்கு பாருங்க, வந்துட்டு அப்படி நாம் பார்க்கிறோம். எந்த நேரத்தில் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்றவங்க 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. ஆமென், ஆமென். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னுடைய நோய்களெவும் காயங்களாலே, என்னுடைய நோய்களெவும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாட்கள் மகிமை, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, மகிமை, ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. இப்ப நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். For all things are for your sakes, that the abundant grace might through the thanksgiving of many redound to the glory of God. பாருங்க, நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நாவு வரைக்கும் வந்துச்சு. அப்ப வந்து பாருங்க, அப்ப கவனமா தான் இருக்காங்க. ஆகவே வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக
கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. அதனாலதான் நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய நாவலும் என்னதான் வரணுமா? ஸ்தோத்திரம். எல்லாருமே ஸ்தோத்திரம். ஒரு ஆள் ஸ்தோத்திரம் பண்ணி இல்ல. இப்ப பெரிய சாயம்புரத்துலயும் சரி, ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு அற்புதம் நடக்க போகுது இந்த கடைசி காலத்துல. அதுக்கெல்லாம் என்ன ஒரு ரகசியம் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கூடி ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆளு ஜெபம் பண்ணி அங்க அற்புதம் நடக்கல. எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினாலதான் என்ன பெருகுமா? சண்டை பெருகுமா? கிருபை பெருகுமா? கிருபை. தேவனுடைய கிருபை பெருகும். ஆகவே அடுத்த கேள்விக்கு நான் வருவேன். கிருபைனா என்னன்னு கேட்பேன். யாராவது பார்த்தா ஆண்டோடைய கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறான்ப்பா, சரி கிருபைனா என்னன்னு கேட்பாங்க. அப்ப சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த வசனத்துல பாருங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெரும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப ஒரு குடும்பத்துக்காக நீங்க ஸ்தோத்திரங்களை ஏகமாக ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். பிசாசெல்லாம் ஓடிடும் பாருங்க. பலவீனப்படுத்துகிற சரீரத்துல பலவீனப்படுத்துகிற கடன் பிரச்சனை கொண்டு வருகிற சமாதான கேடு கொண்டு வருகிற பிசாசெல்லாம் ஐயோ நான் போறேன் பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ண தேவ அக்கினி இறங்கும். தேவ மகிமை இறங்குனா வெளிச்சம் வரும்போது இருளுக்கு இடம் இல்ல. ஒரு லைட்டை போட்டீங்கன்னா எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் எங்கதான் போகுதுன்னு தெரியாது. நீங்க செக் பண்ணி பாருங்க. ராத்திரியில இருட்ட லைட்டே போடாதீங்க. நல்ல கதவு நல்லா பூட்டிட்டு டக்கு சுவிட்சியை போடுங்க. வெளிச்சம் தான் வரும். இருள் இருந்துச்சே, இருள் தானா போயிடும். அதுதான் நம்முடைய தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியாய், ஜீவ ஒளியாய் இருக்கிறார். அந்த இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா உன் இருளை மாற்றுவார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதிகாலையில எத்தனை பேருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க? பெரிய சாயம்புரத்துல கூட ஒரு சகோதரிய ஜெபம் பண்ண சொன்னேன். அப்ப இந்த முடிவுல ஜெபம் பண்ண காரியம் என்னன்னா, அதெல்லாம் தேவன் கவனிக்கிறார். ஒவ்வொரு பேரா சொன்னாங்க. வேம்பார்ல இருக்கிற பேரு, ரோஜா நகர் அங்க கன்னிராஜபுரத்துக்கு அடுத்து அங்கேயும் அவங்க உள்ள பேரை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சு சரி ஜெபம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குள்ள ஜெபம் இருக்கா இல்லையான்னு ஈஸியா எந்த நேரத்திலும் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே பேரே சொல்லி, பெயர் சொல்லி, முதலாவது நீங்க நீங்க பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். 2 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ ஆண்டவருக்கு தந்து ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் திரளான பிள்ளைகளை தந்திருப்பார். நீங்க பிள்ளைகளை பெத்து போட்டுக்கிட்டு எனக்கனான்னு போட்டுறக்கூடாது. ஆகவே அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். பெயர் சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். எதுவும் செய்ய வேணாம், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்து நமக்கு சபைகள்ல கூடி வருவர்களுக்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பாப்பாவை தூக்குங்க, அது எந்த வெயிட்டா இருந்தாலும் தூக்கிறோம். உங்களவே துண்டா தூக்கிறோம் இந்த பிள்ளை. அதுக்கு அப்படி இருக்கு. அதனால சின்ன பிள்ளைன்னு நம்ம எடை போட்டுறக்கூடாது. ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஒவ்வொருவருக்காக நீங்க சொல்லணும். அது சபை கூடி வருதலை ஒரு சில விட்டு விடுவது போல நீங்க விட்டு விடாதுங்க. சபை கூடுதல் கூடுக தான் பாருங்க. வந்த இடத்துல எல்லாரும் கூடி வருகிறோம். கூடி வருவதுதான் சபை. கூடுக தான் பாருங்க. இந்த இடத்துல ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரங்களை காலையில செலுத்த வேண்டும். கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவு நமக்கு வேண்டுமானால் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என் ஜனமே. அப்பொழுது நாம் ஸ்தோத்தரிக்கும் போது புது புது கிருபையினால நம்மை நிரப்புவார். நம்ம அரைச்சதவே அரைக்க கூடாது. வருஷம் முழுதும் பாருங்க நம்ம பேசுனதே அல்ல. ஒவ்வொரு நாளுக்கும் புது புது கிருபை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு பேசுனது நாளைக்கு அப்படி வராது. இன்னைக்கு பேசுனது நாளைக்கு பேச மாட்டோம். மறுநாள் புது வார்த்தையினால, கிருபையுள்ள வார்த்தையினால, புது ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். அதுதான். நேற்று வச்ச குழம்பு நீங்க சாப்பிடுவீங்களா? ஐயோ பழசு, மூஞ்சி ஒரு மாதிரிய கோணிக்கிட்டு போயிடும். இன்னைக்கு வச்சதை நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி கர்த்தர் நம்ம ஜீவன் உள்ளவர், நன்மை செய்கிற தேவன். இன்றைக்கு கொடுத்த புது கிருபை இன்னைக்கு நாளைக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். புது கிருபையினால நிரப்புங்கன்னு நீங்க சொல்லணும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்?
புது புது கிருபையினால கர்த்தர் நிரப்புவார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15 நினைக்கிறேன். புலம்பல் இல்லை அந்த இதில் புலம்பல் புஸ்தகம் 23வது அதிகாரம், புலம்பல் 3வது அதிகாரம் 22 24 வரை நான் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? புலம்பல் 3வது அதிகாரம் 22 24 வரை நான் வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகி இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள், அது உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது, உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் பங்கு என்று, கர்த்தர் தான் என் பங்கு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் பங்கு இல்ல, சாப்பாடு தான் எனக்கு பங்கு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருமே இல்ல, நல்லா சுதாரிப்பா இருக்கீங்க, அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நம்முடைய பங்கு. அது பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். எத்தனைபடி ஆத்துமா சொல்லுது? ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். பாருங்க, நம்பிக்கை கொண்டிருப்பேன். எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்? காகங்கள், பறவைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்குமா. பாருங்க, பறவைகளை நீங்க பார்க்கும்போது தண்ணி குடிக்கும் போது என்னதான் செய்யும்? குடிச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து குடிக்கும். ஆண்டவரே, இந்த தண்ணீரை குடித்தீரப்பா, உமக்கு நன்றி. ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து குடிக்கணும்? பாருங்க, வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஆகவே நீங்க சிந்தித்து கொள்ள வேண்டும், சிந்திக்கணும். இந்த வேளையில கர்த்தருக்கு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஒரு தண்ணி தாராங்களா, ஆண்டவரே இந்த தண்ணீரை தந்தீங்களே, இது சின்ன காரியம் தான் நினைச்சிடக்கூடாது. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து ஸ்தோத்திரம் பண்ணா தான் ஆண்டவர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். அநேக நன்மையினால கர்த்தர் உன்னை நிரப்புவார். இந்த இடத்துல அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாகவே இருக்கிறது. நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது புது புது கிருபையினால் நம்மை நிரப்பி நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 92வது சங்கீதம் 3வது வசனத்துல, காலையிலே உமது கிருபையும், நம்ம கிருபை எப்பதான் கிடைக்கும்? காலையில புது புது கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், காலையிலே உமது கிருபையும், இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எல்லாம் வாசிச்சோம். கிருபை என்றால் என்ன? இரக்கம். இரக்கம் ஒண்ணு. ரெண்டாவது தயவு. வேற முக்கியமா இந்த கிருபைன்னு சொல்றதுக்கு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதோ கர்த்தருடைய திருவன்ல நான் பரிபூர்ணமா கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏதோ நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்ப ஏதோ ஒரு சோகம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறேன், சரி, நல்லதுதான். கிருபை என்றால் என்ன? தயவு, இரக்கம். வேற சொல்லுங்க. எழுந்து நீங்க சொல்ல வேண்டியதில்லை, உட்கார்ந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. நம்ம பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கு, அது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். எத்தனையோ தரம் கிருபை என்றால் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம். பாருங்க, அதை நம்ம மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். கிருபை என்பது தயவு. சொல்லுங்க எல்லாரும், தயவு, இரக்கம், தகுதி இல்லாதவன தகுதிப்படுத்துவது. ஹல்லேலூயா. நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? ஒரு இடத்துல வாலிப முகாமில் செய்தி கொடுக்க கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? 10 காலங்களை பற்றி நாம் பார்க்கிறோம் வேதத்துல. அதின் காலத்தில் ஆண்டவர் நடத்துகிறார். ஆகவே வந்து என்ன காலத்தில் நாம் இருக்கிறோம்? நான் செய்தி கொடுக்க போன காலம் மழை காலம். கொஞ்ச நேரத்தை மறக்க வச்சுட்டேன். அந்த 2-3 பேர் சொன்னாங்க, எந்த நான் மழை காலத்தில் இருக்கிறோம். பாருங்க, வந்துட்டு இந்த இடத்துல அதான் கிருபையின் காலம்.
நம்ம இருக்கிற காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். ஒரு மனிதனை தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான் அவருடைய சுத்த கிருபை. பாருங்க, ஒருத்தர் குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், அதை விடுவிக்க மனுஷரால முடியாது. ஆகவே இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை தகுதிப்படுத்துவது கர்த்தருடைய கிருபை. அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது, நம்முடைய திறமைகள்னால அல்ல. பாருங்க, அவருடைய கிருபை. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. அவருடைய கிருபையினால இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்கும் போது எப்படிப்பட்ட கொடுமையான பாவத்தில் இருந்தோம். அப்ப அதுல இருந்து என் மனுஷன் விடுவித்தானா? இல்லையே. தேவனுடைய கிருபை ஒரு நாள் நம்மளை தேடி வந்தது. அவருடைய கிருபை நம்மளை தூக்கி எடுத்தது. அவருடைய கிருபை தான், அவருடைய தயவு, இரக்கம், நம்மளை பார்த்து இறக்கப்பட்டு பாருங்க நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க என்று நாம் வேண்டிக் கொள்ளலாம். ஆனா அவர் மனம் இறங்கி நமக்கு கிருபையா இறங்கி நம்மளை தூக்கி எடுத்தார். கிருபை என்பது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான் கிருபை, தயவு, இரக்கம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 2வது அதிகாரம் கிருபையை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 4, 5. எபேசியர் 2வது அதிகாரம் 4 8 வரை நாம் வாசிக்கிறோம். தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனோடே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து விடுவிக்கிற தேவன், அவர் தூக்கி எடுக்கிற தேவன், அவர் மீட்பராயிருக்கிறார். அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. பாத்தீங்களா? தயவு, கிருபைனா இரக்கம். இந்த வசனத்துல வந்துச்சா தயவு. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 28வது வசனத்துல இந்த மரியாதை பார்த்து இந்த தேவ தூதன் சொல்லுவதை பார்க்கிறோம். கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்திரீகளுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் யாரு? மரியாள். அப்ப பரிசுத்தமாக நல்ல கற்புள்ள கன்னிகையாக அநேக மரியாள் காத்திருந்தாங்க. தெய்வம் பிறக்க வேணும், அதுலதான் ஸ்திரீகளுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே எத்தனை பேர் இந்த மரியாளை போல பாருங்க இயேசு எனக்குள்ள பிறக்கணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்யணும். இந்த மரியாளை போல ஆவல் இருக்கா? ஆவல் இருந்தா நீங்க என்னதான் செய்யணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தணும், அனுதினமும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். அதுதான் மெயின். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனையை கலந்து கொள்ள போறோம். இந்த பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண போறோம். ஒரு நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க சுத்திகரிக்கிற அனுபவம், ரட்சிக்கப்பட்ட மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுதினமும் சுத்திகரிப்பின் ஆவி மிகவும் அவசியம். இந்த மரியாள் பாருங்க கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். உங்களை சொல்ல முடியுமா? இயேசு உங்க கற்பத்துல பாருங்க. எத்தனை பேர் இயேசு எனக்குள்ள பிறக்கணும், இயேசு பிறந்தா என்னதான் நடக்கும்? கர்த்தர் அடுத்த அந்த நிமிஷத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க நாவல வரதெல்லாம் ரட்சிக்கப்படும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே அவங்க உயர்ந்துருவாங்க பாருங்க. அதுதான் நிறைய பேர் வாக்கு கேட்க போவாங்க, நம்ம பார்க்கிறோம்.
வந்து அவங்க பார்வையில் அப்படி தெரியுது. ஏன்னா கத்தர் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா, யோசேப்போட கத்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. பாருங்க, அப்ப அந்த மரியாளை நோக்கி ஆண்டவர் சொல்றார், கத்தருடைய தூதன் கிருபை பெற்றவளே வாழ்க, கத்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். என் ஜனமே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்யணும், பிறக்கணும் என்று சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்றோம் பாருங்க, இயேசு எனக்கு பிறக்கவே வேண்டாம், வேண்டாம், இப்படியே நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யாரோ அலையில வந்து அப்படியே உள்ளே போச்சே சொல்லிட்டு முக்காடு போட்டதுனால தெரியல யார் சொல்றாங்க என்னன்னு. முக்காடு போடுறீங்க, கொஞ்சம் மூஞ்சி தெரியுற மாதிரி போடுங்க, இழுத்து என்ன சகோதரி மாதிரி இழுத்து அப்படியே போட்டு தூங்கிடுறாங்க ஒரு சிலர். ஆரம்ப கட்டத்தில் அப்படிதான் வந்துச்சு. நீ கண்ணை மூடிக்கிட்டு வந்துட்டு ஆண்டோடைய வார்த்தைய வந்து கண்ணை மூடிட்டு ஆழத்துல, ரொம்ப ஆழத்துல நீ பேசுறப்பா, இங்க போற அதை முக்காடை போட்டு நல்லா கொரட்டை போட்டு தூங்குதுங்க. எங்க பாப்பா சொல்லிச்சு ஆரம்ப கட்டத்துல. பாருங்க, ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, அது உண்மையாத்தான் இருக்கு. ஆகவே வந்துட்டு கண்களை முழித்து பார்த்து வந்து அந்த பேசணும்னு ஆண்டவருடைய கிருபை கேட்டேன். ஆகவே ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் பார்ப்பார், ஒரு சில நேரங்கள்ல கண்களை மூடி நான் பேசுவேன். ஆகவே நீங்க ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்காடு என்பது மகிமை, தேவனும் கொடுத்த மகிமை. யாராயிலும் சகோதரிக முக்காடு இல்லாம இருக்கக்கூடாது. தேவ தூதன் வந்து பார்ப்பாங்க. அது நிமித்தம் நீங்க என்னதான் செய்யணும், முக்காடு போடுறோம். முக்காடு உங்களுக்கு மகிமைங்க. முஸ்லீமும் மற்றவங்களாம் நீங்க பார்த்துருப்பீங்க முக்காடு. இப்ப முக்காடு ரசிக்கப்படாத கூட முக்காடு போடுவாங்க. எதுக்காக போடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க எதுக்காக போடுவாங்க? நடந்து போகும்போது தானாவே முக்காடு போட்டு போவாங்க. எதுக்காக? கரெக்டா, யார் சொன்னது? வனிதா அக்கா. பாருங்க, அவங்களுக்கு கரங்களை தட்டுங்க. தேவனுடைய நாம மகிமைப்பட. சின்ன ஒரு காரியம்தான். ரசிக்கப்படாத கூட என்ன செய்ய, வெயில் அடிக்குது முக்காடு போடுறாங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதத்துல பார்க்கிறோம். ஆகவே அவங்களுக்கு கூட தானாவே என்ன செஞ்சிருது, அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். வருங்காலங்கள்ல ரட்சிப்பார். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆகவே நாம் தேவ சமூகத்தில் வரும்போது முக்காடு போடணும். நான் முக்காடே போட மாட்டேன், நான் நினைச்சதுல அப்படிதான் இருப்பேன், பிடிவாதமா தான் இருப்பேன், நீ சொல்லி நான் கேட்கிறதா? ரொம்ப அகராதி பிடிச்ச பயலா இருப்பான் போலுக்கு. ஒய்யாம முக்காடை போடு போடுன்னு சொல்றானே. சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யாருமே இல்லை. நான் நினைச்சு பார்க்க, ஒருவேளை நம்மளையும் வயிறாளுக்கு ஒருவேளை ஒரு சிலர் இருக்குமா சொல்லிட்டு செக் பண்றதுக்கு தான் அப்படி சொல்றது. யாருமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா வேதம் சொல்லுது, இன்னொரு நாளைக்கு நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த முக்காடு மகிமையை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வந்து நம்ம தூங்குறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியம். இந்த வேலை செஞ்சாலும் நமக்கு பலன், அவருடைய கிருபை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. நோவா பாருங்க, நாம் பார்க்கிறோம். நோவா தாத்தாவை பார்க்கும்போது வந்து அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா பெயருக்கு என்ன அர்த்தம்? ஆறுதல் என்று பொருளாக இருக்கிறது. ஆதி ஆகமம் 39:21 பார்க்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தேவன் நமக்கு அவருடைய கிருபை நம்ம ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா, நீ எந்தவித பிரச்சனையில் இருந்தாலும் மற்றவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க உதவி செய்வார். உண்மையிலேயே அதுதான் என் ஜீவியத்தில். அதுதான் யார் யார் எனக்கு உதவி செய்வாங்க நான் மனசுல நினைச்சனோ அத்தனை பேர் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாம காணப்பட்டாங்க. நான் சொல்றது இங்க இல்லை, வந்து நான் மனசுல நினைச்ச இந்த ஆத்மா பாருங்க, வந்து கர்த்தர் தாமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது வரைக்குமே. ஆனா உதவி செய்யறவங்களாம் சம்பந்தம் இல்லாம எங்கெங்கே எதிர்பார்க்காம அறியாத ஆளுக தான் கிருபை செய்யறாங்க. அவங்க கண்கள் இருந்து தயவுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யறாரு. அதுதான் பாருங்க, இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, ஸ்தோத்திரங்க நாவுல வரணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம்.
ஆகவே எத்தனை பேர் இந்த ஸ்தோத்திரம் நம்ம நாவுல வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களிலிருந்து நமக்கு தயவு கிடைக்க வேண்டுமானால் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நாம் தேவனை துதித்து பாடி துதிக்க வேண்டும். என் ஜனமே, அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஸ்தோத்திர பலியை இட வேண்டும். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்முடைய நாவுகள் தினம்தோறும் நம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் ஜனமே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம் பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சமாதானத்தின் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்மை காண்கிற தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நமக்கு நன்மை செய்யும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் அனுதினமும் இந்த நிமிஷத்திலிருந்தே தேவன் என்னோடு பேசினார். நாம் அனுதினமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் சொல்றவங்க ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நாம் அதிசயமானவரை நாம் துதிக்க வேண்டும். துதிகளில் வாசம் செய்கிற தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆலோசனை தரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நம்மை நடத்தும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். உன்னதமானவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். பேசுகிற தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் ஜனமே, நாம் ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகும். நாம் தேவனை அறிந்தும் ஸ்தோத்தரியாமல் நாம் இருந்தால் என்னதான் நடக்கும்? ஸ்தோத்திரமே நம் நாவுல வரலனா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரமே பண்ணாத. ஆனா தேவனை அறிஞ்சிருக்காங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைய தான். ஆனா ஸ்தோத்திரமே நாவுல இல்ல. போக போக இந்த ஸ்தோத்திரம் குறைஞ்சு சுத்தமா இல்ல. ஸ்தோத்திரமே இல்லைன்னா என்னதான் நடக்கும்? வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 21. தொடர்ந்து நாம் 21 வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். ஆனா அவரை தேவன் என்று அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். தேவனை அறிஞ்சிட்டாங்க, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பாத்தீங்களா? ஸ்தோத்தரியாமல் இருந்தா பலவித சண்டை போடணும். யாரு கூட வம்புழுப்போம், சண்டை போட்டு நாரி போயிரும் பாருங்க, நாரி போயிரும். அந்த மேன்மையை விட்டு இந்த மேன்மையை நம்ம இழந்து போய் விடுவோம். அப்ப தேவனை அறிஞ்சவங்க தான் என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரம் இல்ல, நாவுல ஸ்தோத்திரம் இல்ல, நீ ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணராகிட்டாங்க. வீணா ஒன்னும் உதவாத அப்படி போயிருவோமா? ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாவலும் வரணும். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களின் உணர்வு இல்லைன்னா என்னதான் முள்ள வச்சு குத்துனாலும் வலியே இருக்காது. அதான் உணர்வு இல்லாத இருதயமா போய்விடும். ஆகவே ஸ்தோத்திரம் நம் நாவல வரணும். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் ஞானி நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் அப்படி ஸ்தோத்திரம் இல்லையே. தன்னை உயர்த்துறது. பெருமையிலோருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலோருக்கு கர்த்தர் தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே
வந்து பாருங்க இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஞானி என்று என்றாங்க. ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத பைத்தியம் பாருங்க, பைத்தியக்காரராகி. நான் ஞானின் என்றா நீ பைத்தியம்னு வேதம் சொல்லுது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாறினார்கள். ஒப்பாக மாறிட்டாங்க. அவளை மிருகம். என்னடா ஒரு ஒழுக்கமே இல்லையாடா, வந்துட்டு ஆடு மாடு மாதிரி தெரியுறியா, ஆடு மாடு மாதிரி பாருங்க. வந்துட்டு அப்படி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்குள்ள என்னதான் இல்ல, ஸ்தோத்திரம் இல்ல, ஸ்தோத்தரிக்காம இருக்காங்க. ஸ்தோத்தரிக்காம இருந்தா இதுதான் நடக்கும். அது ஊழியனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். ஒரு நாவல ஸ்தோத்திர பலி இல்லைன்னா நாம் பார்த்த மிருகத்தை போல வந்து மேன்மை இழந்து போய் விடுவோம் என்று பார்க்கிறோம். 24வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. இது நிமித்தம் எதனி நிமித்தம் நீ ஸ்தோத்தரியாமல் இருந்தா அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. பாருங்க, சரீரத்துக்கு என்னென்ன குத்துறாங்க. பழைய ஏற்பாடுல படிச்சு பார்த்தீங்கன்னா பச்சை குத்தக்கூடாது. நம்ம பச்சை குத்துனா வியாதி உண்டாகும், வேத வசனமே இருக்கு. ஆகவே இந்த சரீரத்துக்கு என்னென்ன அலங்காரம் வந்து பாருங்க அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவமானப்படுது நம்ம சரீரத்தை. இந்த சரீரம் நம்மது கிடையாது. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தந்தது. ஆகவே அதிகாரி கர்த்தர் தான். இந்த சரீரத்தை வந்து அவமானப்படுத்துறதுக்கு ஸ்தோத்திரம் இல்லை. ஆகவே இந்த சரீரத்தை அலங்காரம் பண்ண கிளம்பிட்டாங்க இந்த ஜனம். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தான் ஒப்பு கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் சரி இதுக்கு என் பிள்ளையாருக்கு நீ தகுதி இல்லை. எத்தனோ தூரம் பேசினேன், நான் பரிசுத்தம் உள்ள தேவனாக உனக்குள்ள அசுத்தத்துக்கே நீ போற. அதனால பிசாசு ரெடியா நிற்கும். அசுத்தத்துக்கு ஆண்டவரே என் கையில வேம ஒப்பு கொடு. பிசாசு கேட்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. யோபை பார்க்கும்போது யோபு நீதிமானா இருந்தார், சோதிக்கிறதுக்கு அது வேற. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பிசாசு சோத்தரியாம இருந்தா அசுத்தத்திற்கு அசுத்தமானதான் ஏன் கிரியை தான் உள்ள இருக்கு, சீக்கிரம் என் கையில கொடு. பிசாசு கேட்கும். நல்ல மனதில் வைத்து கொள்ளணும் பாருங்க. அதனால நம்ம அதுக்கு ராய்க்கு இல்லைன்னா தேவனை அறிஞ்சவங்க நாம் ஆண்டவர் பேசுறார் இந்த கால வேளையில. அப்படியே என்ன செஞ்சார், நம்மள பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அந்த இடத்துல அதை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, சத்தியத்தை பொய்யாக மாற்றாங்க. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டித்ததை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரப்படத்தக்கவர். ஆமென் என்று பார்க்கிறோம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்ச ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை பாருங்க. இந்த பூமியில அநேகர் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் நேரம் இல்லாதனால சொல்ல விரும்பல. பாருங்க, பெரிய கோடீஸ்வரன் தான், வந்துட்டு லட்சாதிபதி தான், கவர்மெண்ட் வேலை டீச்சர் வேலையா இருக்கு பாருங்க. அது தகாததை வீடு இருக்கிற நாயை வச்சு அப்படியே வந்து வளர்க்குறாங்க பெட்ரூம் வரைக்கும். தகாத இழிவ ஸ்தோத்திரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் வந்து இந்த அசுத்தம், இந்த அசுத்தமானதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா அவங்கள இருக்க மாட்டாங்க. இந்த பிசாசு இப்ப இயக்குவான், அவன் நடத்துவான், அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும். சரீரத்தை எதுக்கு தான் ஒப்பு கொடுத்துட்டீங்க? பிசாசுக்கு நீ கொடுத்துட்டீங்க. கர்த்தரே ஒப்பு கொடுத்துட்டார். கர்த்தருடைய காரியம் ஸ்தோத்திரம் ஒரு நாவல இல்லாதபடியினால். அப்ப இந்த இடத்துல அதையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பமெல்லாம் இந்த இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணாத குடும்பமெல்லாம் சீர்கட்டு போய் விடுவார்கள். தொடர்ந்து வாசிங்க. இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் விவாக பாதத்தினாலே பொங்கி ஆணோடை ஆண் அவலட்சணமான அசிங்கமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவங்க பிள்ளைகள்லாம் கவனமாக நல்ல ஒழுக்கத்துல நீங்க என்ன செய்யணும். நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், சேர்ற சேர்க்கையில சேர்ந்து. ஆகவே அநேக இந்த பூமியில பார்க்கிறோம். ஆண்கள் இந்த வேதத்திலே சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம் இல்லைன்னா அப்படிதான் வந்து கிளவி கேட்டுச்சு. ஆண்கள் திருமணமா என்னதுன்னு செய்வாங்க. அதுக்கு பாருங்க செய்தி கொடுத்து உண்மையை நடந்த சம்பவம். இந்த ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரசங்கத்துக்கு கூட பேசக்கூடாதுதான், அது சந்தேகம். அதுக்கு என்னன்னு செய்வாங்க, பேசாம இருமா சொல்லிட்டு பாருங்க. இந்த வேத வசனத்துல இருக்கு. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெண்களும் சரி, பெண்களும் ஆண்களும் அவலட்சணமான
திருமணம் வெளிநாடுகள்லாம் பார்க்குறோம், அதை அங்கீகரிக்கிறாங்க. பொல்லாத காலத்தில் வந்துட்டோம், அது தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறது. ஆகவே அந்த அப்படிப்பட்ட என்ன அவன் நல்லவன் தான், அந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். வாசியமே வசனம், அந்த தீய கிரியைகளுக்கு என்னதான் செஞ்சிடறாங்க, தானாவே வந்து அந்த பிசாசை அடிமைப்படுத்திடும். அதான் இழிவான, அந்த வேதத்தில் அதான் பார்க்குறோம், இழிவான ஒரு இதுக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். ஆகவே இந்த நாட்களில் கண்ணால நம்ம பார்க்குறோம். ஆகவே உங்க பிள்ளைகளை அனுதினமும் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வசனத்தை படிச்சுட்டு வந்துட்டு போக சொல்லுங்க. ஏன்னா ஆவியானவர் அவங்களுக்குள்ள வரும் அளவு நீங்க தான் கற்ப வேதனைப்படணும். அவர் யாரு, அந்த பவுல் சொல்றார், கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கும் வரை நான் கற்ப வேதனை படுகிறேன்னு சொல்றார். ஆகவே உங்க பிள்ளைகள் ஒரு தேர்ந்து வர்ற வரைக்கும் அவளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களே மறுபடியும் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை வாசிக்க, வசனங்களை சொல்ல அந்த அளவுக்கு நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா இந்த வசனம் அவங்களை பாதுகாக்கும். நல்ல ஒழுக்கமான வழியில கர்த்தர் நடத்துவார். அவன் எப்படிப்பட்ட நல்லவனா இருந்தாலும் ஸ்தோத்திரம் இல்லைன்னா இப்படி இழிவான ஒரு இதுக்கு போய் விடுவாங்க பாருங்க. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தொடர்ந்து இந்த வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை, ஜெபிக்க மனதில்லை, வேதம் வாசிக்க மனதில்லை, சுவிசேஷம் சொல்ல மனதில்லை. என்ன இல்ல, அவங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் இல்ல. அதனாலதான் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சிந்தை கேட அசிங்கமா இருக்குன்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதரம் பண்ணுகிறவர்களுமாய். போதும், இப்ப நேரம் இல்லாததுனால டைம் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே கிடக்கு. ஆகவே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான், நேரம் இல்லை. ஆகவே போன வாரம் அதான் முழுமையாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க டைம் நமக்கு போதாததாய் இருக்கிறது. ஆகவே 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வேசி கல்லரும் அந்த இடத்துல வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனம். வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனசுல பார்த்து உணர்ச்சி உண்டாகும் பாருங்க. வந்து அப்படிப்பட்ட ஆவிகள் நல்லா மனசுல வச்சுக்கிறணும். ஆண் உணர்ச்சிக்காரர் அவங்களாம் ராஜ்யத்துல போக முடியாதுன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அந்த வேத வசனம் திட்டவட்டமா அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆண் உணர்ச்சிக்காரரும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், மனுஷரை திருடுவாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கு. பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கு நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். போதும் பாருங்க. வந்துட்டு அந்த அவர்கள் எல்லாருமே வந்து இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது என் ஜனமே. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும். சுய உணர்ச்சிக்காரர் தன் ஆசையை தானாவே நிறைவேற்றுது, சுய உணர்ச்சி. அதுக்குதான் சுய உணர்ச்சிக்காரர். அதே வந்து ஆண்டவர் துணையை கொடுத்திருக்கிறார், ஆணும் பெண்ணும் படைத்திருக்கிறார். ஆகவே சுய உணர்ச்சி, தன் ஆசையை தானாவே தீர்த்து கொள்வது, அந்த சுய உணர்ச்சிக்காரரும் அங்க போக முடியாது. அடுத்து ஆண் உணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் பேசுறார்? நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அதை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம்ம வந்து சத்தியத்தை முழுவதும் நீங்க அறியணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் நீங்க சொல்ல முடியும், நீங்கள் சரியான வழியிலே நடக்க முடியும். பாருங்க, பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்கிற நாம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்ப சொல்லப்பட்ட இந்த கிரியைகள், இந்த ஆவிகள் இருக்குமானால் நீங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அந்த இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்தா அந்த திருவிருந்து பரிசுத்த பந்தியில
கலந்து கொள்ள முடியாது. தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று நீ அறிக்கை செய்தால் இந்த நிமிஷத்திலே உன்னை தகுதிப்படுத்துவார். பரிசுத்த பந்தியிலே நீ கலந்து கொள்ளலாம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. பாவங்களை அறிக்கை செய்கிறவனுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் கிடைக்கும். திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டுமானால் 4 வித தகுதியை பற்றி நாம் பார்க்கிறோம். திருவிருந்து கலந்து கொள்கிற ஒரு சிலர் இருக்கிறீங்க, சொல்லுங்க 4 தகுதிகள். என்ன தகுதி? 4 வித தகுதி. எல்லாருமே என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது பாருங்க, 4 வித தகுதிகள். 1, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கை. 2வது, தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் வேண்டும். அது ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு, நேரம் இல்லாததுனால கவனிப்போம். 4வது, தேவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்யணும்னா முழுமையாக நீங்க என்னதான் செய்யணுமா, அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனை 2 செய்யும். 1 ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தரும். அபாத்திரமாய் எடுத்தா மரணத்தை கொண்டு வரும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். யூதாஸ் அபாத்திரமாய் திருவிருந்தில் கலந்து கொண்டான், மரணத்தை சந்தித்தான். என் ஜனமே, யூதாஸ் பாருங்க ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். நம்ம பல நேரங்களில் நம் தேவனை காட்டி கொடுக்கிறோம். பேதுரு பாருங்க 3 தரம் மறுதளிக்கிறான். நம்ம எத்தனை நேரம் இயேசுவை நாம் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த கால வேளையிலும் கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, நீங்க என்னை சுத்திகரிங்க. நேரம் இல்லாததுனால இந்த கால வேளை திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று 1 தீமோத்தேயு 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, ஆகவே இந்த கால வேளையில நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20 வரை நீங்க வீடுகளை வாசித்து பாருங்க. இந்த சரீரம் கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். அவர் கேட்ட ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை ஒப்பு கொடுப்போம். என் கண்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய கண்களில் பரிசுத்தம் காணப்படட்டும், வார்த்தையில் பரிசுத்தம் காணப்படட்டும், சிந்தையில் பரிசுத்தம் காணப்படட்டும், கைகளில் பரிசுத்தம் காணப்படட்டும், இருதயத்தில் பரிசுத்தம் காணப்படட்டும், செவிகளில் பரிசுத்தம் காணப்படட்டும், நம்முடைய நாவுகளில் பரிசுத்தம் காணப்படட்டும், கால்களில் பரிசுத்தம் காணப்படட்டும். என் ஜனமே, ஆவியில் பரிசுத்தமாய் காணப்படுவோம். ஆவி ஆத்மா சரீரத்திலும் பரிசுத்தமாய் காணப்படுவோம். நம்ம தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. அவருடைய ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தையின் மூலமாக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆன உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை எப்பொழுது நாங்கள் உமக்கு செலுத்த அது கேட்ட கிருபையை தாங்க. அங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீங்க ஒவ்வொருவரையும் பேர் பேரா ஆசீர்வதிங்க.
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்க. இப்பொழுது திருவிருந்து ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்க. பரிசுத்த பந்தியை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க ஒவ்வொருவரும் பரிசுத்த உள்ளத்துடன் கர்த்தாவே ஆண்டவரே உடைய பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் உடைய இரத்தத்தையும் பானம் பண்ண உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த பரிசுத்த பந்தியை கர்த்தா நீங்க நடத்தி தாங்க. நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்ற நிச்சயம் உடையவர்கள் வரிசையாக நீங்க அமரலாம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தன் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார் என்கிற நிச்சயம் உடையவர்கள் இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளலாம்.